டாக்ஸிக் பேரண்டிங் ஆர் ஓவர் கண்ட்ரோலிங் பேரண்டிங் இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இதுக்கான 5 டெக்னிக்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல் டெக்னிக் வந்து ப்ராக்டிஸிங் செல்ஃப் அவேர்னஸ். அதாவது நம்ம குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையாகட்டும், ஒவ்வொரு பிஹேவியர் ஆகட்டும், கொஞ்சம் அவேர்னஸோட, கொஞ்சம் கான்ஷியஸோடு நம்ம பார்த்து பண்ணும்போது இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கிறது ஒரு அளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் வென் இட் இஸ் ரிக்வயர்டு. அதாவது நீங்கள் எப்போவாவது தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் குழந்தைய நீங்கள் ஹர்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸோ தயங்காமல் சாரி கேளுங்க. பிகாஸ் நம்ம சாரி கேட்கறதுனால ஈவன் குழந்தைங்க கூட நம்மக்கிட்ட இருந்து சாரி கேட்குற ஒரு குட் பிஹேவியரை வந்து அவங்க ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் தேர் எமோஷன்ஸ். அதாவது அவங்களோட எமோஷன்ஸை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. அது அவங்களோட கோவமாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கங்கிற ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட எஃபர்ட்டுக்கு வந்து வேல்யூ கொடுங்க. அதாவது ரிசல்ட்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்களோட எஃபர்ட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ரிசல்ட் ஃபெயில் ஆகலாம். அவங்க கொடுக்குற 100% எஃபர்ட் தான் ஃப்யூச்சரில் அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். லாஸ்ட் வந்து பிரேக் த சைக்கிள். அதாவது நீங்கள் சைல்ட்ஹுட்டில் ஒரு டாக்ஸிக் பேரண்டிங்லையோ இல்லை ஓவர் கண்ட்ரோலிங் பேரண்டிங்லையோ வளர்ந்துருந்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக உங்களுக்கே தெரியாமல் அதே பேரண்டிங் ஸ்டைலை நீங்கள் காப்பி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த சைக்கிளை இங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங்காக, ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட, கான்ஷியஸ்னஸோட நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸை மாற்றும் போது நம்ம டாக்ஸிக் பேரண்டிங்லேருந்தோ இல்லை ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங்லேருந்தோ மாற முடியும்.